ஏங்க, என்னம்மா? மேற்கு வங்காளத்தில் மார்க்ஸ் சிலை திறந்திருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் இப்போ தான் தமிழ்நாட்டில் கன்னிமாரா நூலகத்தில் திறந்துருக்குறாங்க. இதே ரொம்ப லேட்டு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. நம்ம தமிழிசை அக்கா சொல்லியிருக்கிறாங்க, அவர் என்ன இங்கேயா பிறந்தார், இந்தியாவிலேயா பிறந்தார், அவருக்கே இங்கே சிலை திறக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியல. திருவள்ளுவருக்கு எந்தெந்த நாட்டில் இருக்கு தெரியுமா? இலங்கை, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, மொரீஷியஸ், சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா பல இடங்கள்லயும் இருக்கு. இங்கிலாந்து, பிரான்ஸ்ல வைக்க போறாங்க. அம்பேத்கருக்கு உலகத்துல அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான், ஹங்கேரியில எல்லாம் இருக்கு. காந்திக்கு 150 நாட்டுல இருக்கு. அந்த அம்மாவுக்கு தெரியல என்னமோ தெரியல. என்னன்னா, அது எப்படி திருவள்ளுவரை உலகுக்கு பொதுமறை தந்தவர்னு சொல்றோமோ, அது மாதிரி மார்க்ஸ் உலக மனித குலத்துக்கே ஒரு தத்துவத்தை சொன்னவர், மார்க்சிய தத்துவத்தை சொன்னவர், மக்களுக்காக சிந்திச்சவர், தன்னோட அறிவையும் சிந்தனையும் முழுக்க முழுக்க மனித குல வளர்ச்சிக்காக, சமத்துவத்துக்காக, உழைக்கும் மக்களோட உயர்வுக்காக சிந்திச்சவராக தான் நான் பார்க்குறேன். அவருக்கு உலகம் முழுசுமே கொண்டாட வேண்டிய ஒரு தலைவர். இவங்க இவ்வளோ படித்தவங்க, பெரிய மருத்துவர், அப்படி இருந்தும் அவங்களுக்கு ஏன் அப்படியெல்லாம் சிந்திக்க தோணலை? பசின்னு வந்தாட்டா 10 பறந்து போகும்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம நாட்டில் பதவின்னு வந்துட்டா 10 பறந்து போயிருது. இது என்ன 10? கொள்கை, கோட்பாடு, சொந்தம், பந்தம், மக்கள், மனுஷன். அந்த அம்மா அதாவது பைந்தமிழ் அறிஞரின் மகள் அவர், சரிங்களா? பிஜேபியில சேர்ந்த பிறகு அவங்களுக்கு கொள்கை மாறிடுச்சா, புத்தி மாறிடுச்சா, இல்ல அப்பா போன பாதை தவறுன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த மேலாட அணியறதுக்கு எவ்வளவு போராட்டம் பண்ணாங்கன்னு தெரியும். இருந்த போதில் என்ன இப்ப அங்க எல்லா முழு விடுதலை கிடைச்சிச்சா தெரியல. சரிம்மா, அவ்வளவுதான். இப்படிதான் இருக்கும். உழைக்கும் மக்களாகிய நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிறோம். சரி, நீ ஜென்னி மார்க்ஸ் பத்தி என்னம்மா நினைக்கிற? ஜென்னி மார்க்ஸ் 5 வருஷம் பெரியவங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு முழு உதாரணமாக இருக்கிறவங்க அவங்க எல்லாரும். அவங்க ரொம்ப அழகானவங்களா இருப்பாங்களாம், ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, இவரை கட்டிக்கிட்டா நீ கஷ்டப்பட தான் போறேன்னு. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது, என்னை தவிர அவரை வேற யாராலையும் நல்லா பார்த்துக்க முடியாது அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த அம்மா இறந்து ஒரு 6 மாசத்துல எல்லாம் இவர் இறந்துட்டாரு. இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியல, நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி உழைக்கும் உறவுகளே.